What the hell was Biden thinking when he declared Easter Sunday to be Trans Visibility Day? கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்திய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு எதிராக அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியுள்ள ஒரு பேச்சு தற்போது உலகளவில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31ஆம் தேதி டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி, அதாவது மாற்று பாலினத்தவர்களின் தினமாக கொண்டாடப்படும். இந்நிலையில் இந்த வருடம் மார்ச் 31ஆம் தேதி உயிர்த்தெழுதல் நாளான ஈஸ்டர் தினத்தில் வருவதால் இதனை கொண்டாடக்கூடாது என்று அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தனர். ஆனாலும் இந்த கோரிக்கையை நிராகரித்து மார்ச் 31ஆம் தேதி மாற்று பாலினத்தவர்களின் தினமாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்தார். இந்த அறிவிப்பிற்கு உலகெங்கிலும் இருந்து கடும் கண்டனங்களும், அமெரிக்க அதிபர் கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்திவிட்டார் என்றும் பலதரப்பட்ட மக்கள் தங்களின் கருத்துக்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் இந்த முடிவிற்கு அமெரிக்க முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். மேலும் சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மத்தியில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈஸ்டர் சண்டே, அதாவது உயிர்த்தெழுதல் ஞாயிறை மாற்று பாலினத்தவர்களின் தினமாக அறிவித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் இழிவுபடுத்திவிட்டார். What the hell was Biden thinking when he declared Easter Sunday to be Trans Visibility Day? Such total disrespect to Christians. And ஆகவே இனிவரும் காலங்களில் நவம்பர் 5ஆம் தேதியை கிறிஸ்தவர்களின் தினமாக கொண்டாட வேண்டும். அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்றாக இணைந்து இதுவரை கூடாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நாம் கூட்ட வேண்டும் என்று அதிரடியாக கூறினார். November 5th is going to be Christian Visibility Day, when Christians turn out in numbers that nobody has ever seen before. Let's call it Christian Visibility Day. வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் நடைபெற இருப்பதால் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்போது பேசியுள்ள இந்த பேச்சு அனைத்து மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அநேக கிறிஸ்தவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் இந்த பேச்சுக்கு தங்களின் ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.